மலையாள நடிகை. அவங்க நடிகையும் தாண்டி ஒரு பெண் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவங்க வந்து பழிவாங்கப்பட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது 2017 நடந்த இன்சிடென்ட் இது. ஒரு படப்பிடிப்பு முடிஞ்சு எர்ணாகுளத்துலேருந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஹைவேஸில் போகும்போது இரவு சுமார் 8, 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கார் வந்து பின்னாடி ஒரு வேனால் இடிக்கப்படுது. யாரை இடிச்சிட்டாங்க என்னாச்சுன்னு இறங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் உள்ளே ஏறுறாங்க. அந்த டிரைவரை வந்து வண்டி ஓட்ட சொல்லி மிரட்டுறாங்க. முன்னாடி ஒருத்தர் ஏறுறாரு. வேகமாக வந்து கார் பறக்கும்போது பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை அந்த பெண்ணுக்கு நடந்திருக்கு. ஒரு ஒரு என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய சுதந்திர நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை. ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் இந்த 2 பேர் ஜம்ப் பண்ணி வேற 2 பேர் ஏறுறாங்க. அப்புறம் மறுபடியும் இவங்க ஜம்ப் பண்ணி வேற 2 பேர் ஏறுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா துன்புறுத்தல் பண்ணியிருக்கிறாங்க அந்த பெண்ணை. அது எவ்வளோ ஒரு அது மோசமான சூழ்நிலை அப்படிதான் நம்ம பார்க்கணும். இது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் போது அவங்க நடிகை, அவங்க பிரபலமானவங்க இதையெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டா கூட ஒரு பெண்ணுன்னும் போது அவங்க பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும், பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய உடல் எப்படி இருக்கும்,